அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. அதான் எனக்கு தெரியல. அது ஏன் அப்படி ஏற்க மறுக்கிறாங்க? எவ்வளவு நாளா சார் இந்த மாதிரி? இப்பதான் ஒரு 6 மாசமா அந்த மாதிரியான இது. எங்க கவனத்துக்கு வந்தது இந்த 6 மாசத்துல தான். வந்தபோது அங்கே நாங்கள் நேரடியாக போய் கேட்க விட்டோம். ஏங்க இப்போ அது மாதிரி வேணாங்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்கள் லாயரை நேரடியாக அனுப்பினோம். ஏங்க என் மகன் கல்யாணங்க இப்போ எல்லாமே நடந்ததுன்னா ஏன் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்லை நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்துவாங்க. அப்படி இல்லையே சார், அந்த இது சம்பந்தமான கவனத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். அரசாங்கம் இது சம்பந்தமா ஒரு சுற்றறிக்கையை விட்டு இந்த அரசாணையை அமல்படுத்த சொல்லணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். முதலமைச்சர் செய்யுமாறு நாங்கள் கேட்கிறோம். முதலமைச்சர் எங்களை வேண்டுகோள். படிவம் 1A படி முந்தைய ஆட்சியின் போது ஏன்னா முந்தி இல்ல, முந்தைய ஆட்சியில நாங்க தான் அதை வாங்கணும். ஆமா, அவ ஜீவ போட்டு நீங்க சொன்னதுக்காக சும்மா ஒரு வாய்மொழியா வாய்மொழி இல்ல, வாய்மொழி அதுக்குன்னு அரசாணை இருக்கு. ஆணையை அமல்படுத்துங்கன்னு சொல்றோம். ஏன்னா இதனால பல பேர் இப்போ திருமணம் பண்ண வெளிநாட்டுக்கு போறவங்க திருமண சர்டிஃபிகேட் தேவைப்படுது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பாஸ்போர்ட்டுக்கு தேவைப்படுது. இப்போ உடனே அலைய விடுறதுங்கிறது அது தேவையில்லாத வகுப்பு இருக்கிறாங்க. தேவையில்லாத ஆட்சி காலத்துல இருந்து ஒரு 5 வருஷமாவே அந்த மாதிரி தான் பதிவு இருக்கா? இடையில தான் இல்லை முதல்ல அப்படி கிடையாது, சட்டமே கிடையாது. முதல்ல திருமணத்தை பதிவு செய்யற சட்டம் கிடையாது. திருமண பதிவு சட்டம் வந்த பிறகு அவங்களுக்கு மட்டும் பதிவு சட்டம். ஆமா, ஏன்னா முஸ்லீம் பர்சனல் லா படி அது பதிவு செய்யணும் நாங்கள் சொன்னோம். ஏன்னா அதுக்கு முறை நம்ம சொன்னல, இப்போ முஸ்லீம் திருமணங்கள் நடத்தி வைக்கிற முறை இருக்கு. அதுக்கு யாரும் பண்ணணும் போகணும்னு சொன்ன பாருங்க. அந்த சட்டப்படி தான் திருமணம் நடக்க முடியும். அப்போ அது மாதிரி நடக்கிறத நீங்கள் பதிவு பண்ணிக்கன்னு சொன்னோம். அதுக்காக அப்படி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, படிவம் 1A போட்டாங்க தனியா. அதை பில்லை பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னு சொன்னோம். அதுதான் நாங்கள் வாங்கினது. அது கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம். அதுக்கு அவங்களுக்கு விளக்கி சொல்லி அவங்களை திருப்திப்பட்டு எங்களுக்கு 1 வருஷம் ஆச்சு. அவங்க விளக்கல இல்லை, பல விஷயங்களை சொல்ல உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்படி இருக்கும்போது அதை இப்போ எல்லாம் பெற்றிருக்கும் போது அதில் கையெழுத்து ஜமாத்துடைய உலமாவா கையெழுத்து போடுறது அந்த பதிவேடு திருமணம் நடத்தி வச்சது கையெழுத்து போடுறது காசினா திருமணம் நடத்தி வைக்கிறது இமாம் அல்லது ஜமாத்துடைய பள்ளிவாசி இமாம் அல்லது காசி. இப்போ தமிழ்நாட்டில் சீஃப் காசி ஒருத்தர் இருக்கிறார். சென்னையில் ஒவ்வொரு மாவட்ட காசின்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசிலையும் நாயிப் காசின்னு இருக்காங்க. ஒவ்வொரு பள்ளிவாசியில் உள்ள இமாம் தான் நாயிப் காசி. அந்த பேர் லீகல் நேம் என்னன்னா சீஃப் காசி, டிஸ்ட்ரிக்ட் காசி. ஒவ்வொரு மாநில ஜமாத்து பள்ளிவாசிலையும் இமாம்னுங்கிற காசி. ஆக இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறவங்க இந்த காசிகள் தான். நாங்க அந்த படிவம் 1A அரசாணை என்ன பெற்று வைக்கணும்னா திருமணத்தை நடத்தி வைக்கிற இமாம் அல்லது காசி நடத்தி மாவட்ட காசி நடத்தி வைக்கலாம். இந்த திருமணம் நடக்குது, மாவட்ட காசி வந்தாருன்னா அவரே கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். அல்லது பள்ளிவாசி இமாம் வந்து நடத்தி கையெழுத்து போடுவார். அதில் அப்படிதான் இருக்குது. இப்போ இப்படி கையெழுத்து போடுறது ஏற்றுக்கொள்ளக்கூடாது பதில் செய்து ஒரு கேஸ் போட்டுருக்கு. முன்னாள் மக்கள் போர்டு சேர்மன் வச்ச பதில் செய்தம்மா. ஆமா, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்குன்னா இப்போ பொதுநல வழக்குன்னு ஒன்று ஆமா ஹைகோர்ட்ல போட்டிருக்கு. இப்போ நீங்க கொடுக்குற அந்த அமல்படுத்திருக்காங்களே அது பண்ணக்கூடாது. ஆமா, இமாம் கையெழுத்து போட்டு திருமணம் பதிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது இல்லை. அவங்க இப்போ இமாமே திருமணம் பண்றது சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாதுங்கிறது. திருமணம் ஒருவேளை அதை வச்சு அது கேஸ் பத்திரம் போட்டிருக்கு. அதை எடுத்து நாங்க போட்டிருக்கோம், அது வேற. ஆனா இதை வந்து இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த கேஸே இல்ல அதெல்லாம். இப்போ நாங்க சொல்றது ஒண்ணும் இல்லை. போன கவர்மெண்ட்ல கட்டாய திருமண பதிவு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தாங்க.
அதுல வந்து எங்களுக்கு சில விதிவிலக்கு கேட்டு அதுக்குன்னு ஒரு பாரத்தை தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்குன்னு ஜீவோ போட்டிருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல எப்படி இது பண்றாங்க? தமிழ்நாடு மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு இதாக இருக்கு. இதே யூனிஃபார்ம் கிடையாது. இது இங்கே உள்ள சட்டம் தானே. இப்போ மகாராஷ்டிரா வேற மாதிரி இருக்கு, ஒரிசா பீகார்ல வேற மாதிரி வச்சிருக்காங்க. ஆனால் எல்லாரும் ரெஜிஸ்டர் தான் முஸ்லீம் திருமணம் படி தான் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இல்ல இந்த நம்ம வாங்கினது அது அங்கங்க வேற. இதுக்கு முன்னாடியே அது தொடர்ந்து இருக்கு. இஸ்லாமிய திருமண சட்டப்படி திருமணம் நடக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு ஒரு காசியே அரசாங்க சம்பளம் பெறுற லிஸ்டாவே எடுத்துட்டு இருக்காங்க பல மாநிலங்கள். இங்கதான் அப்படி இல்லை. இப்போ அது மாதிரி ஏற்காதனாலதான் என்ன சொன்னோம் அப்படின்னா, அதுக்கு அந்த பாரத்தை நாங்க வாங்கி வச்சிருக்கோம். அந்த பாரத்தை நாங்க பிள்ளை பண்ணி கொடுத்தா எடுக்க வேண்டியது. ஆமா, ரெஜிஸ்டார் செய்ய மாட்டேங்கிறாரு, ஏங்கிறதா எனக்கு வழக்கு. அதே மாதிரி அமல்படுத்துவது தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு தானே இது உங்க மூலமா வைக்கிறப்போ முதல்வர் அவர்களே என்ன செய்யணும்? ஆமா, தமிழ்நாடு உள்ள ஒவ்வொரு ரெஜிஸ்டர் அலுவலகத்துக்கும் இந்த அவங்க சொல்றாங்களே அது என்னன்னு பரிந்து பண்ணி அந்த பாவம் 1 ஏற்படி திருமணங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் பதிவு செய்யறாங்க. அந்த பதிவு செய்து கொடுக்கக்கூடிய திருமணத்தை அப்படியே ஏற்றுக்க சொல்லி அதுக்கு அந்த நடைமுறைப்படுத்துங்கன்னு சொன்னாவே போதும். அது செய்ய மாட்டேங்கிறாங்க. இதை நாங்க இப்போ ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதுமா பண்ணிட்டு இருக்கோம். அதான் நடத்திட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அது வரக்கூடிய 28ஆம் தேதி நாங்கள் இங்கே பொதுக்குழு கூடுது திருச்சியில். வர 28ஆம் தேதி இந்திய முஸ்லீம் லீக் தமிழ்நாடு பொதுக்குழு கூடுது. அதில் இது சம்பந்தமாக ஒரு முடிவு எடுப்போம். அது கடையில் செப்டம்பர் 28ஆம் தேதி அடுத்த மாதம் 28ஆம் தேதி எங்கள் பொதுக்குழு கூட்டுறோம். அதில் இது சம்பந்தமாக ஒரு முடிவு எடுப்போம். அதோட இந்த ஆண்டு இறுதி ஜனவரி டிசம்பர் மாதத்தில் இப்போ நான் சொன்ன பாருங்க, பள்ளிவாசல் மஹல்லா ஜமாத்து, பள்ளிவாசலில் வேலை செய்கிற காசிகள், இமாம்கள், முத்தவள்ளி, நாட்டாமை அப்படி சொல்கிற பாருங்க. இது அந்த நிர்வாகிகளுடைய மாநில மாநாடு ஒன்று டிசம்பரில் கூட்டுறோம். பள்ளி நிர்வாகிகள் மாநில ஆமாம், பள்ளி நிர்வாகிகள் பணியாளர்கள் ஆமாம் எல்லாமே. அதாவது மஹல்லா ஜமாத்து ஒருங்கிணைப்பு மாநாடு, தமிழ்நாடு தழுவிய மஹல்லா ஜமாத்து ஒருங்கிணைப்பு மாநாடு கூட்டுறோம் டிசம்பர்ல. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை அது எதுவும் முடிவு இடம் முடிவாக பண்ணலை. அதை கூட்டுறோம். அது கூட்டி இது மாதிரி ஏன்னா சமீபத்தில் இந்த சமுதாய பிரச்சனை இப்படி ஏற்பட்டுருக்கிறதுனால அதை ஒரு செப்பரேட் பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். இதான் நடந்துருக்கு. எங்கள் செயல் திட்டங்கள் இவ்வளோதான். எங்கள் சம்பந்தமாக முஸ்லீம் லீக்கில் இப்போ இந்த யூத் லீக்னு வச்சுருக்கோம். அது கரெக்டாக நடத்திட்டு இருக்காங்க. எம்எஸ்எஃப்னு வச்சுருக்கோம், முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் வச்சுருக்கோம். அவங்க அங்கங்கே சமூக நல்லிணக்க கருத்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்திய சட்ட வழக்க கருத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி எஸ்டியு சுதந்திர தொழிலாளர் யூனியன் வச்சுருக்கோம். அவங்க தொழிலாளர் பிரச்சனை சம்பந்தப்பட்ட கருத்தைகள் நடத்திட்டு இருக்கோம். எல்லாம் ஒரு எஜுகேட்டிவ் பண்ணுற இதில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். 10 பேர் 20 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னா 10 வருஷமா ஒரு 6-7 வருஷமா 5-10 வருஷமா இருக்கேன். ஒரு 6-7 வருஷமா இந்த மாதிரி 3 நாள் நடக்கிறது. எனக்கு என்ன கேள்வினா, அதில் வந்து நீங்கள் கட்சி சார்ந்தவங்களாம் முஸ்லீம் லீக் சார்ந்தவங்களும் அந்த இதில் இருப்பாங்க இருக்கலாம். அவங்க மாதிரி நடவடிக்கை இல்லை அப்படி இது வந்து இது மத சம்பந்தப்பட்ட விவகாரம். அதாவது கட்சிக்கு சம்பந்தம் கிடையாது. கட்சியில் கொண்டு வந்து இந்திய முஸ்லீம் லீக்கில் பொதுவாக மெஜாரிட்டியான முஸ்லீம் லீக்கில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த நான் சொன்ன விஷயத்தில் நிர்வாகத்தில் மெஜாரிட்டியாக தான் இருப்பாங்க. இப்போ பாலான்னு சொன்னால் பள்ளிவாசல் நிர்வாகத்தை நடத்துகிறவங்க எல்லாமே முஸ்லீம் லீக்கில் ஆதரவாக இருப்பாங்க. பொதுவாக அப்படி தான் இருக்கிறாங்க. இதுலேருந்து மாறுபட்ட ஒருத்தர் கூட இருக்கலாம், எல்லாமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அது வந்து தப்பு. அது அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு முந்தைய இருந்தவங்க இப்போ இல்லைங்க. இப்போ 4 வருஷத்துக்கு முந்தைய அப்படி குழப்பம் பண்ணவங்க இப்போ அதை விட்டுட்டு மாறி வந்திருக்காங்க. இது நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள, ஏன்னா இது ஒரு சீரியஸ் நிலைக்கு போயிடக்கூடாது, ஒரு சமுதாயத்தையே ரொம்ப கேவலப்படுத்துகிற நிலைக்கு போயிடக்கூடாது.
ஒரு தீபாவளி நடக்குது, ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. ஈகை வந்து மூணு நாள் கொண்டாடுறாங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தை பற்றின எடை போடுறது அதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி இருக்கு. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. இங்கே தான் தனியாக ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப அழுத்தம் நம்ம முதல்ல ஒரு சொன்ன விஷயம். அதில் வந்து புதிதாக இந்த உருவாக்க மஸ்ஜித்கள் இயக்கங்கள் எல்லாம் சமூகத்தை சீர்குலைச்சு அதில் இந்த நம்ம இந்த தாய் சபை ஐவியர் அவங்கள கருணையோட கூடிய பார்வையில் அவங்கள்ட்ட வந்து அங்கீகரித்து பொதுவாக கருத்து வேறுபாடுங்கிறது வந்து மனிதர்களுக்கு ஏதி, அது மரணம் வரைக்கும் வந்து ஒரு விஷயம். சமூக வேலைகளில் மேக்சிமம் வந்து ஒருங்கிணைஞ்சு செய்யறதுல நம்ம சமூகத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வரணுங்கிறது எல்லா தலைவர்களுடைய நிலையும் தாய் சபைக்கும் அந்த மனநிலை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன முயற்சிகள் வந்து எடுத்துருக்கீங்க? இந்த மாதிரி சாரார் ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து ஒற்றுமைக்கு சீர்குலைவாக இருப்பதாக மஸ்ஜிதுகள் உருவாவதற்கான பிரச்சனைகள் வந்து அதிகமாவதாக இருந்தது. தமிழ்நாடு ஜமாத் சீர்குலைவு நிலைமைக்காக உங்களுடைய முயற்சிகள் குறிப்பாக காயப்படத்தில் அந்த மாதிரி முயற்சிகள் ஏதாவது எடுக்கப்பட்டுச்சா? தமிழ்நாடு முழுவதும் கேள்வி இல்லை, காயல்படத்தில் உள்ளவங்க இங்கே உள்ளவங்க தான் நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த முயற்சியெல்லாம் இங்கே உள்ளவங்க நம்ம நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒட்டுப்படுத்துகிற விஷயங்கள் ஈடுபட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து பள்ளிவாசலில் வரக்கூடாது போடலாம் வச்சாங்க. அதெல்லாம் நாங்கள் எழுத சொல்கிறோம். ஏன்னா இவங்க பேர் கொடுத்தவானா அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு புத்திமதி சொல்லுங்க. அவங்க இந்த மாதிரி திடீர்னு வெளிநாட்டுக்கு போகிறவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி பல ஊர்களில் நாங்கள் செக் பண்ணிருக்கோம். காயப்பட்டதே அப்படின்னு எங்களை மாதிரி அதுக்கு தோளோட தோல் இன்ஷால்லா அதுக்கான முயற்சி பண்ணுவோம். எல்லாரும் எல்லா பள்ளியிலும் ஏன்னா கருத்துக்கு போனால் தோளோட தோல் நிற்கிறோம். முதல்ல நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் எல்லாரும் போடாமல், அதாவது காயல்பட்டு மற்ற ஊர்கள்லாம் சொல்றதுக்கு ஆளை சொல்றதுக்கு ஆள் இல்லாத ஊர்களுக்கு நாங்கள் போகிறோம். காயல்பட்டு உள்ளவங்க பிற ஊர்களுக்கு ஆளை சொல்கிற பொறுப்பு அதிகாரம் திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆக உங்கள் ஊரில் வந்து நாங்கள் புத்தி சொல்கிறத விட இங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கும் புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இடையில இது ஏன் அப்படிங்கிறது எனக்கு வேலையாக இருக்குது. ஊருக்கே புத்தி சொல்கிறவங்க இங்கேருந்து இருக்காங்க சார். இங்கேருந்து உள்ள அறிவாளிகள் இதில் உள்ளவங்க அப்படி இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கே நாங்கள் வந்து புத்தி சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா உங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு நாங்கள் புதுசாக இதையும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களை விட அதிகமாக தெரிஞ்சவங்க நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க. இந்திய முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் சார், இது நாங்கள் இன்னைக்கு அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. கேரளாவில் ஆட்சியில் இருக்கோம், மத்தியில் கூட்டணியில் இருக்கோம், ஐக்கிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். எங்கள் தேசிய தலைவர் அகமது வந்து வெளியுறவுத்துறை இணையமைச்சராக இருக்கிறாரு. மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டத்தில் நாங்கள் இருக்கோம். கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டத்தில் இருக்கோம். இந்திய முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக சபையை சார்பற்ற அரசியல் சக்திகளை ஒன்றுபடுத்தக்கூடிய முயற்சியில் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஈடுபடுறோம். அதே தமிழ்நாட்டில் வரணும்னு விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் இது திமுகவுன்னா கூட்டணி திமுக உள்ள கூட்டணி இது நேச்சுரல் அலை, எங்களுக்கு ட்ரெடிஷ்னல் அலை. அது அப்படி சொல்லிட்டு அதில் எனக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, சமீப காலத்தில் ஏற்பட்டது இந்த நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய விசாவை கையெழுத்திட்டதாக திமுக எம்பிக்களும் சிலர் கையெழுத்திட்டிருப்பதாக கூறப்பட்ட அந்த செய்தி. அதன் அடிப்படையில் கட்சியின் தலைவர் அப்படி யாராவது கையெழுத்திட்டு இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு அறிக்கை விட்டுள்ளார். அப்படி நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உள்ள உறவு எப்படி அது எப்படி அந்த உறவு எப்படி இருந்தால் உங்களுக்கு ஏற்கலாம்? இல்லை, அந்த சம்பவமோ மோடி விவகாரமோ
அதெல்லாம் திமுக தலைவர் சொன்னதோ எல்லாம் மறந்தாச்சு. இப்ப அது யாரும் ஞாபகம் இல்லை. என்ன வருங்காலத்துல திமுக பாஜக கூட்டணி அடிப்படை அப்படி வரலாம். ஏன்னா வருங்காலத்துல கூட்டணிங்கிறத நம்ம கூட்டணி யாருக்கு இடையில வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியில சொல்ல முடியாது. அரசியல்ல யாரு கூட்டணி வைப்பா அப்படின்னா அரசியல்ல முன்கூட்டியே அப்படி சொல்றது இப்ப ஜோதி சொல்றது மாதிரி ஆயிடும். ஜோசியத்தை நம்ம கூட சொல்லிட்டு இருக்கும்போது அரசியல் ஜோசியத்தை எப்படி நம்புறது? எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய இந்திய முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த கட்சியும் விரோதமான கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி உட்பட நாங்க யாரையும் விரோதமான கட்சி, எங்களுக்கு எதிரான கட்சி நான் அப்படி நினைச்சதும் கிடையாது, சொல்றதும் கிடையாது, அப்படி அணுகிறதும் கிடையாது. நாங்க சொல்றதெல்லாம் இந்த இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்லியிருக்கோ அந்த இந்திய அரசியல் சாசனத்துல உள்ளபடி அரசியல் கட்சிகள் நடக்கணும்னு சொல்றோம். நாங்களும் அப்படிதான் நடக்கிறோம், நீங்களும் அப்படி நடக்கணும். பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னா இந்திய அரசியல் சாசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அடிப்படைகளை மாற்றி இந்திய அரசியல் ஜனநாயகம் சொல்லுது, மதச்சார்பற்ற தன்மை பேசுது, சமூக நீதி பத்தி பேசியிருக்கு அரசியல் சாசனம். அவங்க என்ன மெஜாரிட்டியா என்ன சொல்றாங்கன்னா இந்து ராஷ்டிர பத்தி சொல்றாங்க. இந்திய அரசியல் சாசனம் எல்லா வேற்றுமையில் ஒற்றுமையை காண சொல்லுது, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கு கலாச்சார தனித்தன்மையை பாதுகாக்க உரிமை இருக்குன்னு சொல்லி சட்டமே ஏற்றிருக்கு. இப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கலாச்சார தன்மையை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாஜக சொல்லுது. அது என்னன்னா முஸ்லிம்களுக்கு பர்சனலா இருக்கு, சீக்கியர்களுக்கு பர்சனலா இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பர்சனலா இருக்கு, எல்லா பர்சனலாவையும் தனியார் சட்டத்தை நீக்கிட்டு ஒரே விதமான சட்டம் தான் வேணும், யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும்னு சொல்றாங்க. இப்போ இந்து ராஷ்டிரம் வேணும்னு சொல்றாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும்னு சொல்றாங்க. அது சுருக்கமா சொன்னா இது இந்திய அரசியல் சாசனம் சொல்லியிருக்கிற கருத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. நாங்க சொல்றது, விரும்புறது, கேட்டுக்கொள்றது எந்த கட்சியா இருந்தாலும் இந்திய அரசியல் சாசனம் என்ன நமக்கு சொல்லியிருக்கோ அதன்படி நாம் நடப்போம்னு சொல்றோம். அப்படி நடந்தா யாருக்கும் எந்த விரோதம் கிடையாது. அப்ப பிஜேபி அப்படி நடக்கல, நடைமுறையும் அப்படி இல்லை, அது மாதிரி உங்களுடைய பேச்சிலும் இல்லை. நரேந்திர மோடி என்ன பண்ண தன்னை ஒரு இந்து தேசியவாதின்னு பிரகடனப்படுத்துறாரு. இந்தியாவுடைய பிரதமராக ஆக ஆசைப்படுற ஒருத்தர் இந்தியன் நேஷனலிஸ்ட் சொல்றது என்ன கூச்சம் இருக்கு? இந்து நேஷனலிஸ்ட்ங்கிறாரு. அப்ப நான் இந்திய முஸ்லீமா இருக்கேன், நான் முஸ்லீம் நேஷனலிஸ்ட் சொல்றதா? இந்த நாட்டில் எல்லா மதத்துக்கும் சொந்தம் சார். நீங்க இந்து நேஷனலிஸ்ட் சொல்லும் போதே நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த நாடு இந்துக்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு அர்த்தம். அது நான் இந்து தேசியவாதி அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். நான் பிரதமர் ஆகணும் ஆசைப்படுறாரு, பிரதமர் ஆகிறது எல்லாரும் ஆசைப்படலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் இந்திய தேசியவாதி, இந்திய தேசியத்தை நான் வளர்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாலும் நாங்களும் பாராட்டத்தான் செய்யலாம். நான் இந்து தேசியவாதின்னு சொல்லும் போது அப்போ முஸ்லீம்கள் எல்லாம் இந்த நாட்டில் தேசியத்தில் இல்லைங்கிற அர்த்தம் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா எங்களுக்கு ஒரு சார் நீங்க தான் பத்திரிகை நடத்துறீங்க, எல்லாம் உங்க பத்திரிகை நடத்துறீங்க, போதனா கலவரம் நடந்துச்சு, அது ஏன் நடந்து எப்படி நடந்து அதை விட்டுவோம். அதில் 2000க்கு மேலே செத்துருக்காங்க முஸ்லீம்கள். 600க்கு மேலே உள்ள முஸ்லீம் கிராமங்கள் இல்லை. யார் நாங்க சொல்லல சார், இந்து பத்திரிக்கை போய் ஆங்கில எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை இதுல கொடுத்த கணக்கு தான். 600க்கு மேற்பட்ட முஸ்லீம் கிராமங்கள்ல ஒரு முஸ்லீம் இப்ப இல்லை சார். 900க்கு மேற்பட்ட பள்ளிவாச, தர்கா இந்த மாதிரியான எல்லா கட்டிடங்களும் தரப்பட்ட இல்லை சார். இப்போ குஜராத்ல இல்லை. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா 2000 பேருக்கு கொலை பண்ணப்பட்டிருக்கான், இத்தனையும் அழிச்சிருக்கான். இந்திரா கொண்டா சீக்கிரங்க கொண்டு ஒரு பாவடி தேடி மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. நடந்து போன விஷயத்த குஜராத்தில் அப்படி கொடுமை நடந்ததுக்கு நான் வருத்தப்படுறேன்.
இது மாதிரி உரிமைகள் மீண்டும் எங்கள் மாநிலத்தில் நடக்க நான் விட மாட்டேன், நமது நாட்டில் உள்ள எல்லா மக்களும் என்னுடைய மக்கள் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா எங்கள் தலையில் வச்சு அவரை கொண்டாடி இருக்கலாம். அப்புறம் நம்மளை பற்றி சொல்கிறார், அன்னைக்கு நடந்து வச்சு இப்போ என்ன சொல்கிறாரு, காரில் போகும்போது ஒரு நாய்க்குட்டி செத்தா ஒரு டிரைவருக்கு முன்னாடி இருக்கிறான் வருத்தப்பட மாட்டானா, அப்படிதான் நான் வருத்தப்படுறேன். அதாவது அவர் சொல்கிற அந்த கேஷுவல் வே இருக்கு பாருங்க, அது வந்து மேலும் எங்களை புண்படுத்துறது தான். இப்படிப்பட்ட ஒருவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட கட்சியோட கூட்டணி வைக்கிறது திராவிட முன்னேற்றம் ஒரு காலம் வைக்காது நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் வைக்காது நினைக்கிறோம் நாங்கள். தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சியும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்பான்னு நான் நம்பலை. ஆனால் தமிழ் மண்ணில் அப்படிப்பட்ட உணர்வு இன்னும் மங்கி போகலை. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தலாம் நினைக்கிறது ஜாதிய மோதலை தூண்டு பண்ணி இப்போ ராமகோபால் ஐயா சமீபத்தில் இங்கே ஊரை பற்றி கூட கவனமாக பேசியிருக்கிறார், எடுத்து வச்சிருக்கீங்க. நான் பதில் கொடுத்துருக்காரு. ப்ரௌசிங் சென்டரில் ராத்திரி 12 மணிக்கு இங்கே காயப்பட எல்லாம் உட்காந்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாட்டுக்கு எதிராக தூண்டு பண்ணான்னு எழுதுறாங்க. அது பெரிய அப்படி சொல்லக்கூடாது. இந்த நாட்டில் இந்த ஊரில் உள்ளவங்க அத்தனை பேரும் உலகம் முழுவதும் வேலை செய்கிறான், ஏன் வியாபாரம் பண்ணுறான், தொடர்பு வச்சுருக்கான். அவங்களுடைய தொடர்புக்கு அந்த இரவு நேரம் தான் அங்கங்கே அலுவலகம். அமெரிக்காவிலேயோ சைனாவிலேயோ பாரிஸ்ட் இந்தோனேஷியா போன்ற நாடுகளே உள்ள அவங்களுடைய அலுவலகம் தொடர்பு கொள்வது இரவு 12 மணி 1 மணி 3 மணி. இந்த ப்ரௌசிங் சென்டர்லாம் வேலை. ப்ரௌசிங் சென்டர் உலகம் முழுவதும் தொடர்புடைய ஒரு கம்யூனிட்டி அதை செய்துன்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்தக்கூடாது. ஆக ராமகோபால் ஐயர் பெரியவர், அவருக்கு நிறைய அனுபவம் உண்டு. அவருக்கு என்னுடைய மரியாதையான வேண்டுகோள் என்னன்னா, ஜாதி மோதலையும் தமிழ்நாட்டில் வளர்க்க வேணாம், மத மோதலையும் உருவாக்க நினைக்க வேணாம். இந்திய முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜாதி மோதலுக்கும் நாங்கள் உடன்பட முடியாது, மத மோதலுக்கும் நாங்கள் எப்பொழுதும் அது கட்டுப்பட்டது கிடையாது. அப்படி ஒரு சின்ன தீப்பொறி வந்தால் கூட அந்த தீய பொரிய நசுக்கிறவெல்லாம் நாங்கள் குறியாக இருப்போமே தவிர தூண்டுதல் நாங்கள் குறியாக இருக்க மாட்டோம். தமிழ் மண்ணில் அந்த நிலைமையே வராது, வரக்கூடாது என்கிறத எங்களது வேண்டும். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், இந்த ஒரு சிறுபான்மை மக்களுக்கு இன்னும் புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தமிழ் மண்ணில் எந்த ஒரு அரசியல் கட்சி, இன்னைக்கு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சியும் பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்கன்னு நம்பலை. அந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டை உருவாகலைங்கிறத நான் நம்புகிறேன். சார், இப்போ பொதுநல வழக்கு பப்ளிக் லிட்டிகேஷன் கட்சி சார்ந்த எது சம்பந்தமாக மாதிரி அவ்வளோ வருஷமாக பேட்டிக்கு எதிராக இல்லை நாங்கள் போடலைங்க. அதான் பதில் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அவர் பேசவும் இல்லை. அன்றைக்கி ஏதோ ஒரு வாக்கு சொல்லியிருக்கிறாரு, பத்திரிகையில் வந்திருக்கு, அதுக்கு நம்ம பதில் சொல்லியாச்சு. அது ஒரு வழக்காக்கி பெருசாக்கி வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களும் வயசானவங்க தானே. சில நேரங்களில் சில சொல்கிறத முழுமையாக போட்டால் ஒன்றா இருக்கும், சில வார்த்தையில் மட்டும் எடுத்து பத்திரிகையில் போடும்போது அதுக்கு வேறு அர்த்தம் கூட வந்திருக்கும். நம்ம சொல்ல வேண்டிய பதில் சொல்கிறோம், நியாயத்தை சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் சொல்லலை, அதை பற்றி அவங்க பேசலை. அது மறந்து போன விஷயம்தான். அது பேசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்திய முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் தான் அரசியல்னு அங்கே வரும்போது தமிழ்நாட்டில் இப்போ கேரளாவில் கூட்டணியில் இருக்கோம். தமிழ்நாட்டில் நாங்கள் இப்போ போல திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ அதில் ஒன்றும் எங்களுக்கு மாற்றம் எதுவும் கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. 25 தொகுதியில் முஸ்லீம்கள் எம்எல்ஏ ஆகணும் தமிழ்நாட்டில். எங்களை நோக்கம் அவர்கள் அதுக்கு மேலே கிடையாது. 234 தொகுதியில் 25 தொகுதி இந்த நாட்டில் வந்து 7,30,00,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு 5.5 கோடி மக்கள் வாக்காளர் இருக்கிறாங்க. 55 லட்சம் பேர் முஸ்லீம்கள் வாக்காளர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். 55 லட்சம் பேர் இருக்கிறாங்க முஸ்லீம் வாக்காளர்கள். நாங்கள் விரும்புவது விகிதாச்சார அடிப்படையில் சரி அல்லது விகிதாச்சார அடிப்படையில் தேர்தல் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் 234 உள்ள சட்டமன்றத்தில் 25 பேர் முஸ்லீம்கள் இருக்கணும். அந்த பிரதிநிதித்துவம் வரணும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய குறிக்கோள் மினிமம்
ஒரு 15 எம்எல்ஏக்கள் நாங்கள் உருவாக்கணும், 2 எம்பிக்களை உருவாக்கவுமான முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கோம். அதுக்கு மேலே நாங்கள் போகவே மாட்டோம், கேட்க மாட்டோம். சீட்டு 2 எம்பி சீட்டில் நிற்போம், 15 எம்எல்ஏ சீட்டில் வர்ற வரைக்கும் எங்கள் அரசியல் பயணத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி தான் இருப்போம். தமிழ்நாட்டில் 25க்கு நாங்கள் எய்ம் பண்ண மாட்டோம். 25 முஸ்லீம்கள் வரணும், எந்த கட்சியிலும் வரட்டும், பிஜேபியில கூட வரட்டும். அதாவது எங்களுடைய லட்சியம் பாலிசி லட்சியத்தை பாலிசி முடியும். ஆமா, 15 பேர் எம்எல்ஏ ஆகணும், இந்தியன் முஸ்லீம் சார்பா 2 எம்பி ஆகணும், 2 பேரை எம்பி ஆக்கணும், 15 பேரை எம்எல்ஏ ஆக்கணும். அதுக்காக முஸ்லீமாக நாங்கள் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கட்சியை வலிமைப்படுத்திருக்கோம். அதுக்கான பாடுபட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வேற ஒன்றும் எங்களுக்கு புதுசாக ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேலே நாங்கள் ஆசைப்படுறதும் இல்லை. ரயில்வே பிரச்சனை விஷயத்தை கொஞ்சம் பேசணும். ஆயில் பண்ண ரயில்வே பிரச்சனை முடிக்கப்படாமல் அப்படியே போட்டுருக்காங்க. ஏற்கனவே கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த விதமான ஒரு அறிவிப்பு இல்லாத திரும்ப ஏகப்படுத்துவோம். அரசாங்கத்தை தட்டிட்டே இருக்கு சார். அப்படி யாரும் செய்யல. ரயில்வே கடந்த பீரியடுக்கு அப்புறம் இன்னும் சொல்ல போனா ஒரு ரயில் முதலாக பாராளுமன்ற அறிவிக்கிறது. அதற்கான ரயில் நம்பரும் நேரமும் புறப்படும் நேரம், சேருகிற நேரம் எல்லாமே டைம் டேபிளுக்கு வந்து 6 மாதம் ஆகி இது வரைக்கும் அந்த ட்ரெயின் போகணும். திருச்செந்தூர் பாலத்தில் அதாவது மத்தியில் வரக்கூடிய காலத்தில் நம்ம நாடு ஒரு மத்திய அது வரைக்கும் அப்படி தான் கஷ்டமாக இருக்கும். இப்போ டயல் போட்டு நீங்கள் சொன்னீங்க, இந்த ரயில்வே பற்றி யாருமே வரல. அகமது இப்போ ரயில்வே முடிச்சுட்டா ஒரு 6 மாதம் 8 மாதம் இருந்தார். அவரை கூட்டி வந்து காட்டணும். ஆக மோசமும் கண்ணடியாக இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம நாடு எப்படி இருக்குன்னா, அவன் தொகுதிக்கு மந்திரியாலும் சரி எம்எல்ஏ அவன் தொகுதியை பார்க்குற நாட்டை பார்க்குற ஆளுகளே ரொம்ப கம்மியாக இருக்கு சார். நாட்டை முழுசா பார்க்குற ஆளுங்கிறது கம்மியாக போய் அவன் தொகுதி அவன் ஏரியா பார்க்குற எம்எல்ஏ எம்பி அப்படின்னா கூட சரியா வருது சார். அண்ணாவுடைய கருத்து நான் ஜெயிக்கணுமா இல்லை அண்ணாங்கிறத விட அண்ணா முதல்ல நான் ஜெயிக்கணும் நீ கவலைப்படாத, நீ கோரிக்கை ஜெயிக்கிறீங்க பாருங்க. அதனுடைய அர்த்தம் 234 பேர் நீங்க ஜெயிச்சா ஆட்டோமேட்டிக்கா அதை மாதிரி எல்லா எண்ணிக்கையும் அவங்களுடைய தொகுதிகள் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சாலே நாள் முழுவதும் எல்லா காரியங்களும் நடந்து செய்யலையே என்ன செய்யறது? இப்போ ஒரே தொகுதியில எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் இப்போ அந்த தொகுதிக்கு முழுசா பார்த்தா கூட போதும். அவர் எங்கேயாவது போச்சு இந்த இடத்துல மட்டும் கவனிச்சுட்டு போயிட்டு இருக்கிறத சொல்றாங்க. எனக்கு தெரியல. அது சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர்லாம் அதே போட்டு ஒரு 6 மாசம் ஒவ்வொரு கட்சி நம்ம நாட்டில் வந்து எதையுமே ரொம்ப காலமாக கூட்டிகிட்டு வெளியில் ஆர்ப்பாட்டம் அது இது நடந்தா கூட இந்த லாபி போன்ற இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இல்லாத வரைக்கும் காரியம் நடக்கலை. அதை எடுத்து சொல்கிற இடத்துல போய் அங்கே சொல்ல வேண்டிய இடத்துல சரியான ஆட்கள் இல்லாத வரைக்கும் நடக்கலை சார். நாங்கள் எம்பியாக இருக்கும்போது நான் சொன்னேன் 300 திட்டங்களை போட்டுட்டு போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா இதை செய்யான்னு 5 பேர் 10 பேர் போய் செஞ்சதுனால பல விஷயம் வந்தது. அதில் இந்த டபுள் லைன் போட சொல்லி நாங்கள் பண்ண அன்னைக்கு 430 கோடி ஒதுக்குனாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும். அது இது நடக்கலையே, ஒரு பகுதி மட்டும் அதை போட்டுட்டு அப்படியே விட்டாங்க. அது தொடர்ந்து வந்தவங்க இது பண்ண முடியல. அது அப்படி நிலைமை இருக்குது. நம்புவோம்.